ஹாய் காய்ஸ், நான் உங்களாது வெல்கம் டு அவர் சேனல். தமிழகத்தில் இந்த நிதிநிலை பற்றி ஒரு வெளிப்படையான ஒரு வெள்ளை அறிக்கை வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மக்கள் இதை எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது நிதித்துறை அமைச்சர் மரிய வில்சன் அவர்கள் சொல்லியிருந்தாங்க வெகு விரைவில் வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் அப்படின்னாங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை அறிக்கையை வெளியிட்டுட்டாங்க. அதுல நிறைய விஷயங்களை மென்ஷன் பண்ணி இதெல்லாம் நடந்திருக்கு, இவ்வளவு கோடி கடன் இருக்கு, ஒரு தனிநபர் கடன் 1,28,34 ரூபா, பிறக்கும் குழந்தைகள் கடனோட தான் பிறக்குது அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்கும்போது என்னடா பிறக்கும் குழந்தைக்கு மீது கடன் இருக்கா அப்படின்னா, இந்த அரசு என்ன பண்ணிருக்காங்க, நம்ம மேல கடன் வாங்கி நமக்கு நல்லது பண்ணுவாங்கன்னு பார்த்தா அவங்க நமக்கு நல்லது பண்ணாம அவங்க நம்ம மேல கடன் வாங்கி அவங்க பிள்ளை ஊட்டிக்கு நல்லது பண்ணிட்டு இருக்காங்க போல தெரியுது. அம்மாவுக்கு ஞாபகமே இல்லையடா. இதுக்கு முன்னாடி 2021 இருந்து 2025 வரைக்கும் கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடியா இருந்த கடனை இப்போ 13 லட்சம் கோடியா இருக்காங்க கடன். கிட்டத்தட்ட ஒரு 8 லட்சம் கோடி கடன் இருக்கு. இந்த 8 லட்சம் கோடி எப்படி கடன் ஆச்சு அப்படின்றது கொஞ்சம் யோசிச்சு பார்க்கும்போது நிறைய பாத்தீங்கன்னா அவங்க நிறைய அவங்க பினாமி பேர்லயும் அவங்களுடைய வாரிசு பேர்லயும் நிறைய அந்த பணத்தை ஃபுல்லாக அதோடைய வரக்கூடிய இதை ஃபுல்லாமே பதுக்கி பதுக்கிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு சொல்லுவோம், நேரு அவருக்கு பார்த்தீங்கன்னா 634 கோடி லஞ்சம் பெற்றது. இந்த லஞ்சம் வேலை வாங்கி தரதுக்காக 634 கோடி லஞ்சம் வாங்கியிருக்கா புகார் இது பண்ணிட்டு 23ஆம் தேதி அவர் அரெஸ்ட் பண்றதுக்கான வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இன்னும் வெகு விரைவில் நாட்கள் அதிகமாக இல்லை, வெகு விரைவில். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மின்சாரத்துறையில நிறைய துறையில ஊழல் நடந்திருக்கு. இந்த ஊழலாம் பார்க்கும்போது ஒரு மனிதன் மேல 1,28,000 ரூபாய் கடை இருக்குன்னா இப்ப இத்தனை கோடிலாம் இப்படி லஞ்சம் வாங்கி எங்க பதுக்கி வச்சிருக்காங்க. இதை தமிழ்நாடு கவர்மெண்ட் கொஞ்சம் கவனத்துக்கு கொண்டு என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு எம்எல்ஏ மீதும் ஒவ்வொரு அமைச்சர் மீதும் அவங்களுடைய சொத்து எவ்வளவு இருக்கு, அவங்க பினாமியில எவ்வளவு சொத்து சேர்த்து வச்சிருக்காங்க கொஞ்சம் பறிமுதல் பண்ணீங்கன்னா கடற்பெல்லாம் அடைச்சிடலாம். இல்ல அப்படின்னா போயிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அமெரிக்கால போயிட்டு எலான் மஸ்க் கிட்ட போயிட்டு ஐயா சாமி உங்க சொத்து ஃபுல்லாக கொடுங்க, கடை நிறைய இருக்கு, நாங்க கடன் ஃபுல்லாக அடைச்சுக்கிறோம் அப்படின்னு வேணா அவங்களோட போயிட்டு வேணா ரிக்வெஸ்ட் வைங்க. பிறக்கும் குழந்தை மீது 1,28,000 ரூபாய் கடை இருக்கான். ஐயோ கேட்கறதுக்கு என்ன சொல்றேன்னு தெரியல. நான் யார்ட்டையும் கையேந்தி வாங்கலாம், எதுவுமே பண்ணல, அப்படி பிற மேல கடை வருது அப்படின்னு பார்த்தா இந்த அரசு நமக்கு நல்லது பண்றதுக்காக வாங்கினாங்களாம். சரி, அப்ப நல்லது எங்க பண்ணீங்க? ஓ, ஃப்ரீயா விட்டது இதெல்லாம் பண்ணதா? அப்ப நிறைய ஊழல்கள் நடந்திருக்கு. அந்த ஊழல்கள்லாம் எங்க இதுன்னு ஆச்சு, நிறைய பணம்லாம் ரைட் பண்ணீங்க, அதெல்லாம் என்ன ஆச்சு? ஒரு வெளிப்படையான ஒரு விஷயத்த கொண்டு வரல. இதை எதிர்கட்சியா இருந்த தங்கம் தென்னரசு அவர்கள் சொல்லியிருக்காங்க, இது வெள்ளை அறிக்கை இல்ல, வெற்றி அறிக்கை. தமிழகத்தை ஏமாத்து விதமா இந்த மாதிரி ஒரு வெள்ளை அறிக்கை ரெடி பண்ணியிருக்காங்க. விஜய் அவர்களின் தேர்தல் அறிக்கையில கூறப்பட்டிருந்த எல்லாமே நலத்திட்டங்களை செய்ய முடியல, எங்கிட்ட காசு இல்ல, நிதி பற்றாக்குறையா இருக்கு அப்படின்ட்டு ஒரு போலியான ஒரு நாடகம் போடுறாங்க. அதை மறைக்கிறதுக்காக இந்த ஒரு வெற்றி அறிக்கை வெளியிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை பார்க்கும்போது கொஞ்சம் காமெடியாகவும் சிரிப்பாகவும் தான் இருக்கு. ஏன்னா ஒரு விஷயத்த மக்கள்கிட்ட பொய்யா பரப்புறது இவங்க இதுதான் வேலையா? இந்த அமைச்சர்களுக்கு பொய்யான ஒரு தகவலை மக்கள்கிட்ட தெரிவிக்கணும். உண்மையா இருக்கிறதுனாலதான் அந்த தகவல் ஃபுல்லாமே வெளியிட்டிருக்காங்க. அதுல ஒரு செய்தியாளர் கேட்டிருப்பாரு, என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, ஆனா நம்ம தமிழ்நாடு அரசு கஜானால எவ்வளவு இருக்கு அப்படின்னு கேட்டிருப்பாரு. முதல்ல இந்த கேள்வியெல்லாம் எப்படி கேட்க தோணுன்னே தெரியல. எங்க தமிழக அரசுல இப்ப சட்டத்திற்கு உட்பட்டு நிறைய விதிமுறைகள் படிதான் செயல்படணும், நிறைய விஷயங்களை வெளியே தெரிவிக்க கூடாது, அது குடும்பத்துக்கே தெரியக்கூடாது. அந்த துறையில இருக்கவங்க, அந்த பதவியில இருக்கவங்க ஃபேமிலிக்கோ நண்பர்களுக்கோ யாருக்குமே வெளியே தெரிவிக்க கூடாதுன்னு சொல்லிதான் பதவி பிரமாணம் ஏற்று அவங்க பின்தொடர்ந்து வர்றாங்க வேலை செஞ்சு. அப்படி இருக்கும்போது கஜால எவ்வளவு காசு இருக்கு, கஜால எல்லாம் பல லட்சம் கோடி ரூபாய் இருக்குப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை சுருட்டிட்டு நான் கொண்டு போயிடுறேன் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஐயோ பரவாயில்லாம நல்லா கொஸ்டின்லாம் கேட்குறீங்க, அருமையான இது. ஓகே, இதை தொடர்ந்து விஜய் அவர்கள் இந்த பயிர் கடன்லாம் பயங்கரமான ஒரு இஷ்யூலாம் போயிட்டு இருக்கு. ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த முழுமையை தள்ளுபடி பண்ணலை அப்படி இப்படின்ட்டுலாம் நிறையா போராட்டங்கள் அங்கங்கே தொடர்ந்துட்டு இருக்காங்க. ஓகே, அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம இன்னொரு காணொலியில் பேசியிருக்கோம், மறந்துடாம அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. ஓகே, நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். கண்டிப்பா முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம அடுத்த ஒரு காணொலியில் சந்திக்கலாம். நான் உங்கள் ஆதி. பாய்.